ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள். இந்த குக் வித் கோமாளி சீசன் 5 ஆரம்பித்ததுலேருந்தே பஞ்சாயத்து அப்படி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள் அந்த குக் வித் கோமாளிக்குள்ளே இருந்துட்டு இருந்தாலும் புது பிரச்சனையாக அது குறுக்க அந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி இந்த ஷாலினி ஜோயா வேறு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா எல்லாரையுமே தரகுறவாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில எதிர் பிரச்சனைகள்லாம் வந்துட்டுருக்கு. அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆல்ரெடி மலையாளத்து ஆள் அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ மலையாளத்தில் இருக்கிறவங்களுக்கு தமிழ் வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்க எல்லாத்தையுமே அவன் இவன் அது இதுன்னு தான் பேசுவாங்க. அந்த வகையில் நம்மளோட செஃப் தாமு சாரியுமே இவங்க அவன் இதுன்னு பேசிட்டாங்க, அவன் இவன் அப்படின்லாம் பேசிட்டாங்க. என்னப்பா இது இப்படி ஒரு மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ரொம்பவே வருத்தமான நிலையில் இப்போது அதை ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்ககிட்ட கேட்டு கன்வே பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் அதுக்கு ஷாலினி ஜோயா ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஏது சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே தேவையில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாலினி ஜோயா பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மலையாளன் லேடி. அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்க எல்லாத்தையுமே அவங்க பாஷையில் தான் ஃபஸ்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதையே ஃபஸ்ட்டு நிறைய பேர் எங்கள் மலையாளத்துலாம் பேசாதீங்க, தமிழில் பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மலையாளம் கலந்து பேசும்போது எல்லாத்துமே விஷயங்கள்லாம் எல்லாரையும் வாடா போடா அப்படின்னு சொல்லி பேசுகிற மாதிரியான வார்த்தைகள் அவங்களுக்கு தன்னை அறியாமல் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை அவர் ஃபேன்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ஜோயா கிட்டே கேட்டிருந்தாங்க. அவங்ககிட்ட அப்படி கேட்கும்போது இந்த மாதிரி நீங்கள் நடிக்கிறீங்களா, அப்படி இல்லைனா உங்களோட பிஹேவியரை இப்படி தானா, இல்லைனா நீங்கள் வார்த்தைகளை இப்படி தான் யூஸ் பண்ணுவீங்களா உங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும், பட் ஆனால் எல்லாமே க்யூட்டாக இருக்குங்க பார்க்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஜோயா என்ன ரிப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா, இல்லை நான் நடிக்கவே இல்லை, என்னோடய பிஹேவியரே இப்படி தான், நீங்கள் என்னோட யூடியூப் வீடியோஸ் அது மட்டும் இல்லாமல் என்னை நேரில் பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் எப்படி அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னோடய வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் அதில் என்ன பிழை இருக்குன்னே என்னால் தெரியல. ஏன்னா நான் இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பேன். நான் ஒருத்தங்களை அவன் இவன் பேசுகிறதுனால அது அவமானம் பண்ணுற மாதிரி அவசியம் கிடையாது. நான் ஜென்ரலாகவே எங்களோட பாஷையில் அப்படி தான் பேசணும்னால அது அப்படியே ஃப்ளோவாக மாறிடுது. பட் சூன் நான் கண்டிப்பாக தமிழ் கற்றுக்கிறேன். தமிழ் கற்றுக்கிட்டா இதெல்லாம் மாறிடும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி ஜோயா அவர்கள் சொல்லியிருக்காங்க. பட் எந்த ஒரு இன்டென்ஷனாலோ எந்த ஒரு வேணும்னேவோ நான் இது மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணலை. அது எல்லாமே தற்செயலாக நடக்குது. கண்டிப்பாக தாமு அப்பா கிட்ட நான் அன்றைக்கே சாரி கேட்டேன். அவருமே சொன்னார் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, எனக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது உங்கள் லாங்குவேஜால் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ குக் வித் கோமாளி பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான இதுவாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் நான் வந்ததுலேருந்தே எனக்கு என்னப்பா இது ஷோ அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருந்தாலும் போக எனக்கு அது ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப தற்செயலாக போயிட்டு இருக்க ஒரு ஷோவாக இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிக்குது. ஸோ கண்டிப்பாக என்ன நிறைய ஆடியன்ஸுக்கு தெரியும், நிறைய ஃபேன்ஸுக்கு தெரியும், நிறைய பீப்புள்ஸுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அந்த ஷோ மூலமான போது எனக்கு அது ரொம்பவே இருக்குது. நான் கண்டிப்பாக அந்த ஷோவை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூன் நான் நிறைய சமைக்கவும் கற்றுக்கிட்டு இந்த மாதிரி மரியாதை எப்படி பேசுகிறது தமிழில் அப்படின்னு கற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜோயா சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு சூப்பரான விஷயமா தான் இருக்குது. பட் அவங்க தப்பே பண்ணலாம், அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னும் போது ரொம்ப நல்லாயிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சொல்கிறேன் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.